இது மகிமை நேரம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அண்டை திரும்பும்போது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். நேற்று தினத்திலே பார்த்தோம், மகிமையான வாழ்வு, ஒரு நம்பிக்கையின் வாழ்வு நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே இந்த ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு நிறைவான வாழ்வு. ஆண்டவர் அண்டை திரும்பி வருகிறவர்களுக்கு ஒரு நிறைவான வாழ்வை ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். நிறைவான வாழ்வு. ஓசியா 14:5 இவர் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். இந்த ஓசியா தீர்க்கதரிசி புத்தகமே அன்பின் புத்தகம், ரட்சிப்பின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் உள்ள யோவான் ஸ்நானகனுக்கும் இந்த ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்திற்கும் தொடர்பு இருக்கிறதாக சொல்லுகிறார். அதாவது யோவான் புத்தகத்தை நாம் அன்பின் புத்தகம் என்று சொல்லுகிறோம். யோவான் ஸ்நானகன் யோவான் எழுதின நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் அப்போஸ்தலராகிய யோவான் அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அவரை மிகவும் ஆண்டவரோடு அன்பு நெருங்கி ஜீவித்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்த ஓசியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அண்டை நாம் நெருங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நமக்கு எடுத்து காட்டுகிறார். இந்த ஓசியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 753 முதல் 715. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற அந்த அன்பை, ஆண்டவராகிய தேவனுடைய விட்டாத நிபந்தனையற்ற மாசில்லாத மன்னிக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறதாக இந்த புத்தகம் இருக்கிறது. அதாவது 2ஆம் யெரொபெயாமின் செழிப்புமிக்க 40 ஆண்டு கால ஆட்சியில் இந்த ஓசியா தீர்க்கதரிசி பாதியில் இவர் என்ன செய்கிறாரு, இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். அதாவது 20 ஆண்டு காலம் கழித்து இந்த 2ஆம் யெரொபெயாம் ஆண்ட காலத்தில் தான் இவர் இந்த தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறதாக நாம் வரலாற்று நூல்களிலே பார்க்கிறோம். அந்த காலத்தில் செல்வமும் அரசியல் அமைதியும் இருந்த ஒரு சூழலில் இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு உள்ள தொடர்பில், அதாவது ஆன்மீக அறநிலையில் அவங்க தங்களை ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போயிட்டாங்க. ஆன்மீக வாழ்க்கையில், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் ஒரு வறண்ட நிலையில் இருந்தாங்க, ஒரு சீர்கேடான நிலையில் இருந்தாங்க. இதை ஆண்டவர் எச்சரிக்கும்படியாக ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக ஜனங்களுக்கு இவ்வளவு காரியங்களை வெளிப்படுத்தி, இப்போது ஆண்டவர் நீங்கள் திரும்பும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். நாம் ஆண்டவரண்டை திரும்பும்போது ஆண்டவர் நமக்கு நிறைவான வாழ்வை கொடுக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசி 14:5 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, மூடு பனி, அதாவது பனியினால் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தில் மழை பெய்வதற்கு முன்பாகவே மூடு பனி எழும்பி பூமியை நனைத்தது என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு செழிப்பை குறிக்கிறது, ஒரு குளிர்ச்சியை குறிக்கிறது. ஈசாக்கும் தன்னுடைய குமாரனை ஆசீர்வதிக்கும் போது இவ்வாறு சொல்லுகிறார், தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுப்பார் என்று. இந்த லீபனோன் என்பதும் இந்த பனி என்பதும் ஆண்டவர் கொடுக்கிற செழுமையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது. அடுத்தபடியாக இந்த லீபனோன்கிறது லீலி புஷ்பம், அது ஒரு வாசனை உள்ளது. அது மட்டுமல்ல, அது வெள்ளை நிறமுள்ள ஒரு மலர், அது பரிசுத்தத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நிறைவான வாழ்வு என்பது செழிப்பான வாழ்வு மட்டுமல்ல, ஒரு பரிசுத்தமான வாழ்வை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தான் வெளிப்படுத்தல வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்கள் காலங்காலமாக நித்தியமாக ஆண்டவரோடு வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் காணப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உத்தரவு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். ஒருவேளை செழிப்பு ஆசீர்வாதம் என்றவுடன் நமக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எந்த பாடுகளும் வரக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளுகளுக்குள்ளதான் லீலி புஷ்பத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் ஆண்டவரிடத்தில் நாம் விண்ணப்பிக்கும் போது, நாம் ஜெபிக்கும் போது அவர் நம் தேவனாய் இருப்பார். நாம் அவருடைய குமாரர்களாக குமாரத்திகளாக வாழும் சிலாக்கியத்தை தருகிறார். ஆகவே தான் பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எது வந்தாலும்
ஆண்டவர் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராகிய இயேசு கிறிஸ்துவில் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் அதை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். ஒரு நிறைவான வாழ்க்கை. ஒரு போதகர் இவ்வாறு தன் மனைவியிடம் கேட்டாராம், நீ பரலோகத்துக்கு போவியா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மனைவி சொன்னாலாம் உடனே, ஆமாம் நான் இப்போ கண்டிப்பாக போயிடுவேன். எந்த காரணத்தை அடிப்படையாக வச்சு நீ இப்படி இவ்வளோ தைரியமாக சொல்கிற அப்படிங்கும்போது, நான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, அவருடைய பிள்ளை, என்னுடைய தகப்பன் வீடு அது, நான் போகிறதுக்கு யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த போதகர் மலைத்து போய் நின்றாராம். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் சுதந்திரர்களாக இருக்கிறோம். நாம் அடிமைகள் அல்ல, புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரோடு ஐக்கியப்படும் போது இந்த குறைவான வாழ்வு, இந்த உலக வாழ்வு நீங்கி ஒரு நிறைவான வாழ்வை ஆண்டவர் அளிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் கொடுக்கிற வாழ்வு மன ரம்மியமான ஒரு வாழ்வு. ஓசியா 14:4 இவ்வாறு சொல்லுகிறது, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. இந்த உலகத்தில் சிலர் சொல்லுவாங்க, நான் செத்து போனாலும் என்னை மறக்க மாட்டேன்னு. அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, என் கோபம் நீங்கி விட்டது உங்களை விட்டு. ஆண்டவர் முழுவதுமாக மனப்பூர்வமாக நம்மை சிநேகிக்கிறார். நாம் செய்கிற சீர்கேட்டையெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இப்போ சொல்லுகிறாரு, ஒரு தாய் தன் குழந்தையை பண்ணுகிற தப்புகளை எல்லாம் சுட்டி காட்டி விட்டு, கழுதைன்னு சொல்லுவாங்க, திட்டுவாங்க, மாடுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவாங்க, என்னுடைய குழந்தை அது, என் பிள்ளை, என்ன இருந்தாலும் என் பிள்ளை இல்லை, அது என்ன மாதிரி நல்ல பிள்ளையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகித்தேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. கண்டித்து உணர்த்தும் போது ஆண்டவர் ஒரு தகப்பனாக இருந்து நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். நம்மை சீர்கேட்டை திருத்துவதற்காக பல தீர்க்கதரிசிகளை கொண்டு நம்மோடு இடைபடுகிறார். ஆனாலும் ஆண்டவர் இப்போதும் நமக்காக பரிந்து பேசுகிறவராக தான் இருக்கிறார். நம்மை நேசிக்கிற ஆண்டவராகவே இருக்கிறார். இந்த உலகத்திலே பல காரியங்கள் நம்மை விட்டு எடுபடுவதற்காக நம்மை பூடமிடுகிறார். நம்மை பொன்னாக்கி அவர் பார்த்து மகிழுகிறார். சோதனை கொடுத்து அதிலே மன ரம்மியமாய் வாழவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே தான் பவுலாகி மாறி இப்படியாக சொல்லுகிறார், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரம் வல்லமை நிகழ்காரியமோ வருங்காரியமோ உயர்வோ தாழ்வோ இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. இப்படிப்பட்ட ஒரு மன ரம்மியமான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கடைசியாக மீட்பின் கிருபை நிறைந்த வாழ்வு. ஆண்டவர் இந்த உலகத்தில் செய்த மாபெரும் அந்த மீட்பு, இந்த ஓசியா தீர்க்கதரிசி என்றாலே ரட்சிப்பு, மீட்பு என்று அர்த்தம். அந்த கிருபை நிறைந்த அந்த ரட்சிப்பை, அந்த மீட்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஓசியா தன்னுடைய மனைவிக்காக அவர் 15 வெள்ளிக்காசும் 1 படி வார்கோதுமையும் கொடுத்து மீட்டு கொண்டதை உவமானமாக சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து, தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டுள்ளார். அவர் கொடுத்த அந்த மீட்பின் வாழ்வு. ஆகவே தான் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ, பூமிக்கு வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய், அவ்வளோ அதிகமாய் அவர் பயந்தவர்கள் மேல் அவர் கிருபை உள்ளது. நாம் ஆண்டவருக்கு பயந்து நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழுவோமா? மனுஷகுமாரன் ஊழியம் செய்யும்படி வராமல், ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் செய்யவும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்கவும் வந்தார். நம்மை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார். மத்தேயு 20:28 இவ்வாறு வாசிக்கிறோம். எபிரேயர் 12:28 இவ்வாறு சொல்லுகிறது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், இந்த அசையக்கூடிய ராஜ்யம் அல்ல, அசையாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளுவோம். ஆண்டவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ளுவோம், கிருபையை பற்றி கொள்வோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆண்டவர் எங்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறீங்கப்பா. எங்களுடைய குறைகளை எல்லாம் மறந்து மன்னித்து விட்ட தேவனப்பா, அதை கடலின் ஆழத்திலே போட்டு விடுகிற தேவனப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டும் இடத்துல வரும்போது நிறைவான வாழ்வை எங்களுக்கு கொடுக்குறீங்க, ஒரு மன ரம்மியமான வாழ்வை கொடுக்குறீங்கப்பா. எங்களுக்கு ஒரு மீட்பின் வாழ்வை கொடுக்குறீங்க. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை உங்களுடைய ரட்சிப்பை ஆண்டவரை சுதந்திரிக்க, அனுபவிக்க ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யுங்க.
தங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஒரு மன ரம்மியமான வாழ்க்கைக்குள்ளாக வழி நடத்துங்கப்பா. தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, எல்லா குறைவுகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவாகட்டும். விசேஷமாக எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே, இந்த ஒரு லெந்து நாட்கள் ஆண்டவரே மிகவும் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி நாட்களாக நீங்கள் மாற்றித்தாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு நம்பிக்கையை, ஆண்டவரே ஒரு மீட்பை, ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் தரப்போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. இந்த ஆண்டவரே சேனலை நடத்துகிற உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை தொடர்ந்து உடைய நாம மகிமைக்காக செயல்பட உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.